எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டார்டிங் ஒரு சிம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லிஸ்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி தான் பார்க்கலாம். இது பைத்தானில் ஒரு ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இது பில்ட்இன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இப்போது நிறையா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஆஷ் மேப்பு, ஹீப்பு, செட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். டிபெண்டிங் அப்போ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்து. பைத்தானில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறது இந்த லிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகே, லிஸ்ட்னால் எப்படி இருக்கும்? சப்போஸ் ஏங்கிறது லிஸ்ட்னு வச்சுப்போம். 1, 2, 3 கரெக்டுங்களா? அப்போது இது ஒரு லிஸ்ட், ஒரு சிம்பிள் லிஸ்ட். இது ஸ்டார்டிங் வந்து இதோட வேல்யூ வந்து 0, அதோட இண்டெக்ஸிங் வேல்யூ 0, 1, 2. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேமில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போது இந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குமே, லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக்காக தான் இருக்கும். ஸ்டாட்டிக்காக இருக்காது, டைனாமிக்காக இருக்கும். அலோகேட் பண்ணுற மெமரியோட லிஸ்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறது. இப்போது அது ஸ்டார்ட் ஆகுறது இங்கே, எண்ட் ஆகுறது இங்கே. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே லிஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாக்ஸ் வழியில் போட்டால் எப்படி தெரியுமா இருக்கும்? இது இப்படி தான் இருக்கும். 1, 2, 3. அப்போ இந்த மிச்ச இடம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த மெமரியில் நம்ம வேறாச்சும் இந்த மெமரி எதுக்கு இருக்குன்னா ஒரு ஃப்ரீ ஆஃப் மெமரியை வச்சுருக்கோம் ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டு. அது நம்ம எப்படி இருக்குன்னா அது வந்து ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரெடியாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூ ஆட் பண்ணலாம் அதில். அப்போது இந்த ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன நம்ம ஆட் ஆக இந்த மெமரி ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே ஆட் பண்ணவே முடியாது. அப்போ இந்த மாதிரி லிஸ்ட்டில் மெமரியே இல்லைனா என்ன இருக்கும்? ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு வழியே இல்லை. இதுலையாச்சும் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு நம்ம வந்து எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணோம். சரிங்களா? அப்போது இது எதை பற்றி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா தீட்டா ஆஃப் nன்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் த லிஸ்ட். லென்த் ஆஃப் த லிஸ்ட் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோமோ அந்த லென்த் வரைக்கும் தான் ஆட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்னா என்ன பண்ணணும்னா அந்த லிஸ்ட்டை திருப்பி ரீகான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் வந்து இன்டூ 2n அப்படிங்கிற பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இது வந்து என்னன்னா இதோட சைஸ் வந்து 2n மாற்றிட்டோம். இப்போது இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா திருப்பியும் நம்ம வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? பைத்தானில் நம்ம ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். அப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து எண்டில் மட்டும்தான் வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது, சென்டர்லேயும் ஆட் பண்ணலாம். அப்படி என்ன ஆகும்னா இது ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் வந்து தேர்ட் எலிமெண்ட்டாக மாறிடும், தேர்ட் எலிமெண்ட் ஃபோர்த் எலிமெண்ட்டாக மாறிடும். அப்போ சென்டரில் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். ஸோ இது வந்து லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீ வேல்யூ பேர் டேட்டா ஸ்ட்ரக்சராக. ஓகேங்களா? இது வந்து கீ வேல்யூவாக இருக்கும். சப்போஸ் வந்து கீங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அப்படின்னு கீ இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இன்னொன்று வந்து ப்ராடக்ட். இப்போ அதுக்கு வந்து ப்ராடக்ட் கோடுன்னு வச்சுப்போம்.
இப்போ ப்ராடக்ட் கோட் வந்து 1, 2, 3. பிரைஸ் வந்து ரூ. 100ன்னு வச்சுப்போம். அப்போது இந்த கீ இது வேல்யூ. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர். அப்போது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்புமே ஒரே இதில் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் டிக்ஷனரி. சரிங்களா? இது பைத்தான்ல இதுவும் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட்டா யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஜேசான் ஃபார்மேட்லேயுமே எடுத்துக்கலாம். அவுட்புட் எடுக்கும்போது ஜேசானில் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து லிஸ்ட்டு, டிக்ஷனரி, அரே இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப. சரிங்களா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கோட் பண்ணலாம், சின்ன சின்ன ஆப்பரேஷன்ஸ் எப்படி இதில் பண்ணலான்னு பார்ப்போம் பைத்தான் யூஸ் பண்ணி. சரிங்களா? அது வரைக்கும் நானும் விக்னேஷ். நன்றி.